குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தேன் சார். உள்ள வா. சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல? உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியும் சார். வசனம் எழுத தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டு எழுத தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். Get out. என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு. இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஐயோ! என்ன சொன்ன? வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுமா? ஓடுனாலும் ஓடி இருக்கு. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ங்கிற முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறியே. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு போ. சரிங்க. ஆமா ஆமா. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார். தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. இவ்வளவு அடிபட்டு எனக்கு மாதிரி பாக்குற உனக்கு எதுக்கு இந்த வேலை? யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்கார் போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர். என்னங்க கூப்பிட்டீங்களாமே? ஆமா. உனக்கு இந்த முனிசிபல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அங்க இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் தெரியுங்க. எப்படி என் ஜட்ஜ்மெண்ட்? நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா முனிசிபல் ஆபீஸ் போற. ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ எப்படி வேணாலும் போ. ஆனா முனிசிபல் ஆபீஸ் போற, இந்த கரண்ட் பில்ல கட்டுற. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலை இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் எப்படிங்க இருக்கிற பாத்துறேன். என்னங்க காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிற பாத்துறேன். ஒரு பயம் வர முடியாது. என்னங்க நீங்க அப்படி வச்சுக்கிறீங்களே? தொடர கையெடு. வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நமக்குள்ள என்னங்க? முனிசிபல் ஆபீஸ் எலக்ட்ரிசிட்டி பில், சாயங்காலம் ரிஹர்சல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க? நல்லா ஒண்ணு எனக்கு சும்மா செய்ய வேணாம். இந்தா இதுல 125 ரூபாய் இருக்குது. 124 ரூபாயில கரண்ட் பில் கட்டுற. போக வர்ற பஸ்ஸுக்கு 80 பைசா, மீதி 20 பைசா இருக்குது. வயிறு நிறைய அதை வாங்கி சாப்பிடு.
இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லிட்டான், அதான். உங்க வீட்டுக்காரனாவது கரண்ட் பில் கட்ட சொல்றான், எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா. என்னடா பண்றது? அட்லீஸ்ட் ரேசல் நடத்துறதுக்காகவாது வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. வா, போயிட்டு வந்துடலாம். அப்புறம் என்னாச்சுடி? அப்புறம் என்ன, 6 மணிக்கு ஆத்துக்கு வான்னு அவ சொல்லிருக்கா. இவனும் 6 மணிக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். 7:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அவ வராததுனால வீட்டுக்கு போனா அவ அங்க உட்கார்ந்து இருந்தா. இவன் போய் அவளை கண்ணாபின்னான்னு சத்தம் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்கு வானா வீட்டுக்கு வாங்குறது. நேத்தியே நீ ஆரஸ்புரத்துக்கு வரல? வரலையா? நான் தான் வந்தேனே. ஏண்டி போய் சொல்ற? நான் தான் அன்னபூர்ணா கிட்ட நின்னுகிட்டே இருந்தேனே. அன்னபூர்ணா கிட்ட நீ? ஆமா. இங்க பாரு, நீ வருவேன்னு 6ஆம் நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு உனக்காவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வந்தேங்கிறியே. ரத்தன விநாயகர் கோயில் கிட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அறுவை கேஸ் ராகவன் வந்தான். அவன் அறுப்பானேன்னு நான் போயிட்டேன். நீ வேணும்னா கோகிலாவை கேட்டு பாரு. கோகிலா வேற கேட்கணுமா? அவதான் என் கூடயே இருந்தாலே. கேஜில 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு உன்னை வந்து பார்த்தோம், காணோம். நேத்து யாரோ உன் மேல உரைச்சிட்டானாமே. ஆமா, நிதின் தானா? Who is that man? That man from ஒண்டிப்புதூர். மிஸ்டர், ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இத பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யணும். வேலை செய்யறோம் செய்யல, அதை கேட்க நீ யாரு? நீ யாரா? நீ யாருன்னு அவரையே கேட்டியா? அவர் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. பயம் இல்லையா? யோ இவையா, நீதான் இந்த ஆபீஸ்ல பியூனு? ஆமாங்க. கூப்பிடு உங்க சூப்பர்னட்ட. எதுக்கு? எதுக்கா? இவர் யார் தெரியுமா? தெரியலீங்க. நல்ல வேலை, உடனே கூப்பிடு உங்க சூப்பர்னட்ட. எதுக்குங்க? ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு. அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா? வணக்கங்க. அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டா இந்த பொண்ணு. கூப்பிடு அவங்க சூப்பர்னட்ட. அவர் இன்னும் வரலீங்க. அவரும் வரலையா? பாத்தீங்களா சார், நான் போய் என்ன சார் சொன்னேன்? நீங்க செக்கிங்க்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் சொன்னேன். சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துக்கங்களேன். அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்ட? மூஞ்சிய பாருங்க, முள்ளு குத்தின மாதிரி இருக்குது. இந்த அப்படி வேலையை பாரு சார். ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார். வேலையை பாரு சார். அந்த அருக்காணி ஆவராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆச்சா? குடு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உன் வேலை க்ளோஸ். முடிக்கிற முடிய பாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார். இங்கே ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க. பியூன் வேலை எல்லாம் ஆம்பளைக்கு தான் செய்யணும். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா? இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க. சரி நட, பணத்தை கட்டிய. வா, சூப்பர் போய் கலக்குவோம். சாரி. வர்ற எலெக்ஷன்ல யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மன்னிச்சிடுங்க யார் யாரு நீங்கள கண்ணுல? சார், சார், அடுத்த ஸ்டேஷன் இது சார். எத்தனை தடவையா சொல்றது? அரக்கோணம். சரி சார். சார், 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 கோச்சிக்காதீங்க. அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடி. காட்டுப்பாடி. ஓ, காட்பாடியா? சார், 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 கோச்சிக்காதீங்க. காட்பாடிக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடியில நாங்க இறங்கிருவோம். வேற எவனாவது இழிச்சு வாயம் வந்து ஏறுவான், அவனை கேளு. சார், 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 சார் வந்து சார், நாளைக்கு போலான்னு சொன்ன கேட்டியா? இவங்கிட்ட கொண்டாந்து சிக்க. டேய் நில்றா. கதவை சாத்திரே, சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எதிர்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லியில உங்க 2 பேரையும் பார்த்தேன். கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்புறம் என்ன இழிச்ச வாயை நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி, ஆராய்ச்சி மணி அடிக்குது. ஏய், அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வேண்டாம். வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு. அவனுக்கிட்ட ரத்த திலகத்தை அவனுடைய குங்குமம் அவன் அணிந்திருந்தது கவசம் தானே. அவனுடைய கட்டதுக்கு மேலேயே விடவா என அந்த மாவீரனே நினைத்தான். ஏன் செருப்பாலே அடிச்சா தெரியும்டா ஏன்னு. ராத்திரி எல்லாம் டிராமா சினிமான்னு சுத்திக்கிட்டு அப்புறம் ஏன்டா இங்க வர்ற? அந்த ராமசாமி போய் உன்னை கூட்டு போனானே, அவன் வீட்டிலே சாப்பிடுறது, அவன் வீட்டிலே படுக்கிறது. அவங்க வீடு ரொம்ப சிறுசுப்பா. சிறுசா? உனக்கு பெருசா வேணுமா? எகத்தாளமாடா பண்ற எகத்தாளம். ஏன்டா பண்ண மாட்டேன்? ஏன் பண்ண மாட்டேன்? உங்க அப்பா மில்லுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறான்ல, அந்த திமிருடா திமிரு. என்னங்க ஏங்க பையனுக்கு ஆலங்காத்தாலே சத்தம் போடுறீங்க? பாவம், அவன் இன்னும் காஃபி கூட சாப்பிடல. இவருக்கு காப்பி வேறயா? கலைக்கு கூட அண்டாவுல பெரிய சிந்தனை சிற்பி. ஏன் இன்னும் சத்தம் போடுறான்? திட்டுங்களே. அந்த கடைசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்கலையாமா? வயசு அந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே. காம்பவுண்ட்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டுண்டி, அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்போம். நீ குடுக்கிற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடகம் அலையிறான். இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நீ முதல்ல சொன்னபடி கேட்டாதானே அவன் கேட்பான். இவனுக்கு என்ன நோக்காடு? கை இல்லையா, கால் இல்லையா? நல்ல சிறப்பண்ணி மாதிரி இருக்கான். ஏன் திட்டாலும் நடந்துக்கிற? அந்த சின்ன பயலுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்காடா? திரும்படா. இப்படி பயோனியர் மில் கேஷியர் கிட்ட உனக்கு வேலைக்கு சொல்லியிருக்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. போய் பாரு. எல்லாத்துக்கும் ஆட்டுவ போட்டு பெரிய கேபி சுந்தராம்பாள் நினைப்பா நாடகம் நடத்துறாங்க. அவங்க பாடுறவங்கப்பா. எனக்கு தெரியும். போட உள்ள. இவன் நாடகம் போட்டு எவன் பாப்பான்? நானே பார்க்க மாட்டேன். நாடகத்தோட தலை எழுத்து. மீனாட்சி, இந்த மில்லு வரைக்கும் போயிட்டு வர்றேன். குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம. என்னடாச்சு? நீ மட்டும் தான் உங்க அப்பா கழிச்சு பணம் எடுத்து வருவியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை பிடிட்டு வந்துட்டேன்டா. அப்பாடா, ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுலதான். ஐயோ வாங்கடா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன கண்ணா பண்ண திட்டாரு. டேய் சும்மாரா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு. இன்னைக்கு ரிஹர்சல் நம்ம வீட்டுலதான் ஜாம் ஜாம் நடக்க போதே. 5 ரூபா. இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக ஒழுங்கா கரெக்டா பேசணும். புரியுதா? ஒரு நிமிஷம். இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். நீதான் ஏன் பொண்ணுங்க ரிஹர்சலுக்கு வந்தா மைனர் செயினை வெளியே எடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். போய் சொல்லி கொடுப்போம். ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்தியா? புரியுதா? ரெடி, ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொல்லணும். அங்கிருந்து பா. இதாமா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்க வேண்டியதா வரும். எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெலுங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா. என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நாம இந்த காம்பவுண்ட்குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னம்மா சொல்ற? எதிர்த்த வீட்டுல இருக்கிறவர் ஆபீசர்ப்பா. இருந்துட்டு போட்டோம். யோ, சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னை என்னை விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ, அது இல்லப்பா. அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னான்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல,
அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? ஏடா கொலகார பசங்களா, இது என்ன மன நடத்தியா? புது முட்டை போட்டு நான் வீட்டுல இல்லைன்னா அயோக்கிய பையல அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க ஞாபகம் இல்லையே? இப்ப ஞாபகம் வந்துச்சா? இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். கொஞ்சம் வழி விடுங்க. சொன்னா போதாதா, தொடணுமா? வா. வரட்டுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சுமாரா டேய், எங்க அப்பா வந்திருக்காண்டா. தோல்ல இருந்து கையேடுறா. உங்க அப்பா அயோக்கிய பையனே. ஏண்டா நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். இவன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. சப் கலெக்டர் வேஷமா போடுற? சப் கலெக்டர் வேஷம் சாயங்காலம் சாப்பிடவா சொல்றேன். எங்க இவ இருக்க மாட்டாளா? ஏண்டா இன்னமா நிக்கிற? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. சாரதானப்பாய உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடா ஓட போறேன். சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏண்டா நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற? வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய? அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூங்க வேண்டான்னு சொன்னா? அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடடா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய் சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க என்னங்க தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க என்ன? ஒண்ணுமில்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போனார். ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்டன் 1 மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார், இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதை வசனம் எழுதுற டைரக்டர் ஆகுன்னு சொல்லி தானே அங்க போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு.
ஹலோ ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால ஆமா. கதவசனம் எழுதி டைரக்டர் ஆகிறேன் வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி ஆச்சு? போனை வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவாரு அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். ஓ, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். ஏய், அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு. சரி, நீ பேசிட்டு இரு. நான் போய் முன்னாள் நின்னு யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இத பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்டி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியும் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னிட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்திய மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கில. சார், சார், நான் ஒரு கதாசிரியன். வெளியில கேட்டேன், உங்களை பார்த்து சொன்னாங்க. என் பேர் ரவி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். போதும் 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 போதும். என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது? கொஞ்சம் கொஞ்சமா. குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரத்தத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்து தான், பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்து தான். அதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? சரி ஊத்து தாயே. ரசமா குழம்பா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து. அப்போது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பாக்கலாம். சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்?